இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு மாருதி சுசுகி செலிரியோ ஆட்டோமேட்டிக்ங்க 2017 மாடல்ல ZXi வேரியன்ட் வந்திருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டட்ல வெறும் 99,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு சூப்பரான ஒரு தெளிவான வண்டி. பெட்ரோல் வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு இருக்கோம். வண்டியோட நம்பர் பாருங்க TN01BC 1040ங்க 1040 வண்டி நம்பரு. வண்டியோட கலர் பாருங்க சும்மா சூப்பராக ரெட் கலரில் தெறிக்க விட்டுருக்குது. ரொம்பவே குவாலிட்டியாக அந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், ஏர் பேக் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரியர் வைப்பர் வந்துடும். வால்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேரிங்கில் வந்துடும். எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடும். டுயல் கீ வந்துருது இந்த வண்டிக்கு. இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த வண்டியில் வந்துருது. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட மார்க்கெட் ரேட்டை விட 70,000 80,000 குறைச்சி இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணுறதுக்கு இருக்கோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இடையில தான் நம்ம வண்டியோட ரேட் சொல்ல போகிறோம். வண்டியோட குவாலிட்டியை இன்ச்சாக நம்ம காட்ட போகிறோம். எப்படி இருக்குன்றதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வாங்க பார்த்துருவோம். வண்டியோட டோர் பேட் சைடு பார்ப்போம். 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரருக்கான கியர் ஆப்ஷன் வந்துடுது. சென்ட்ரல் லாக்குள்ள சுவிட்ச் எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் பாருங்கள். ரொம்பவே தெளிவாக குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த வண்டியோட ஓவரால் ஓடிருக்க கிலோமீட்டர் பாருங்கள் 99,139 கிலோமீட்ரு. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும். வால்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோலு, கால் அட்டன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஏசி கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடுது. எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த வண்டியில் வந்துடுதுங்க. ரொம்பவே ஒரு குவாலிட்டியான வண்டி. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், நீட்டாக போட்டிருக்காங்க, தெளிவாக இருக்குது. வண்டியோட அப்பன்சர் பாருங்கள், அப்பன்சர்லாம் குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. அதுக்கு டேமேஜ் எதுவுமே கிடையாது. வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், அதுவுமே நல்ல ஒரு தாராளமான ஒரு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், ஃப்ரண்ட் வியூவுமே நல்லாவே இருக்குது உங்களுக்கு. மேலே அப்பன்சர் எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு தாராளமான ஸ்பேசஸுங்க. ஜம்முன்னு நிறைய லக்கேஜ் வந்து நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு அன்யூஸ்டு கண்டிஷனில் தான் இருக்குது. வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே வந்துடுது. எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி, சவுண்டு, இன்ஜினோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது, இன்ஜின் ரூம் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம் வாங்க. வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பானட்டையும் ஓப்பன் பண்ணியாச்சு. வண்டியோட இன்ஜின் பாருங்கள், ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது. சீல்டு இன்ஜின் தான். எந்த விதமான ஆயில் லீக்கோ இல்லை டேமேஜோ இல்லை இதுக்கு முன்னாடி ரிப்பேர் பார்த்ததுக்கான அடையாளமோ எதுவுமே இருக்காது. பக்கா சீல்டு இன்ஜினில் ஸ்டாக் கண்டிஷன்லேயே இருக்குது. வண்டியோட ஆப்ரம் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாமல் தெளிவாகவே இருக்குது. ஆப்ரம் சைட்லாம் வண்டியோட பேட்டரியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டுறேன், அதையும் கேளுங்க. ரொம்பவே ஸ்மூத்தான சூப்பரான கண்டிஷனில் வண்டியோட இன்ஜினோட சவுண்ட் எல்லாமே இருக்குது. சவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில் சரியாக அப்சர்வ் பண்ணி காட்ட மாட்டேங்குது. ஏன்னா நாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால அது தேவையில்லாத சவுண்டுன்னு நினச்சிட்டு பாதி சவுண்டை கட் பண்ணி பாதி சவுண்டை மட்டும் காட்டுது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடியோட எண்டில் நம்ம ஃபோனை டைரெக்டாக கொடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் நாய்ஸை அப்படியே நம்ம வீடியோட எண்டில் ஒரு சின்ன வீடியோவை அட்டாச் பண்ணுறதுக்கு இருக்கும். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2017 ZXi, அதாவது மாருதி சுசுகி செலிரியோ ZXi ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 3,65,000 ரூபா. இன்றைக்கி மார்க்கெட்டில் 4,20 4,50 வரையும் போயிட்டுருக்கு 2017 மாடலு. நம்ம கேட்குற ரேட் ரொம்பவே ஸ்பெஷலான ரேட் தான். இந்த ரேட்டுமே ஃபிக்ஸடானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி சின்னதாக குறைச்சி கொடுத்துடலாம். நம்ம எம்என் கார்ஸை பொறுத்த
பொறுத்தவரையும் ஜாஸ்தியாக போட்டு 30,000 40,000 50,000 குறைக்கிற ஆள் கிடையாது. கரெக்டான ரேட் போட்டு சின்னதாக குறைச்சி கொடுக்குறவங்க தான் நம்ம. கண்டிப்பாக இந்த மாதிரி அப்டேட் நிறைய பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். பண்ணி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னா எடுத்துக்கோங்க. வண்டி சூப்பரான குவாலிட்டியில் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை மெக்கானிக்கை வச்சு நான் செக் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதுக்கான ஆப்ஷனுமே நம்ம கொடுக்குறதுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம மெக்கானிக்கை வச்சு நீங்கள் ஒன்று இல்லை 2 மெக்கானிக் கூப்பிட்டு வந்தாலும் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டியெல்லாம் ஓகேன்னு அவங்களும் சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். ஒரு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியான வண்டி தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.